குழந்தைங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா மொபைல் பிறந்த உடனே அதுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ மொபைலை பிடிக்க தெரிஞ்சுக்குதுங்க. ஸோ இப்போ இந்த மொபைல்னால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா பார்வையும் கிட்டக்கவே இருக்கு, தூரக்கா அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொன்று, அவங்க வெளியில போய் விளையாடுறதும் கிடையாது, எல்லாம் மொபைல் ஐபேட் இதுலேயே சுத்திட்டு இருக்கறனால அவங்களோட எல்லாவோட ஃபோக்கஸ்மே பார்த்தீங்கன்னா கிட்டக்கே. ஸோ அவங்களோட நீட் டு see for டிஸ்டன்ஸ் குறைஞ்சி போய் அந்த காலத்துல எல்லாம் தூரக்க இருக்கிற வெளியில விளையாடுறது, சன்லைட்ல விளையாடுறது அதெல்லாம் போய் எல்லாமே கிட்ட கிட்டன்னு வரும்போது நம்மளோட எவல்யூஷன் பிரகாரம் நமக்கு என்ன ஆயிடும்னா நமக்கு தூர பார்வையை பார்க்கக்கூடிய சக்தி இல்லாம போயிடும். அதுக்கு தான் அந்த கண்ணாடி தேவைப்படுது. ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம்னா மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. தட் இஸ் கிட்ட வேலை செய்யறத, மொபைல்ல பார்க்கறது, மொபைல்ல யூடியூப் பார்க்கறது அதெல்லாம் பண்ணாம, அது குழந்தைங்களுக்கு இந்த அட்வைஸ், யூடியூப் எல்லாம் பார்க்காம பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறத பாருங்க. அண்ட் ஸ்கிரீன் டைமை 3 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களோ இல்ல 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களோ பேர்லி அவாய்ட் பண்ணணும். 1 வீக்ல அவங்களுக்கு 20 நிமிஷம் கொடுத்தா அதுவே பெரிய விஷயமா இருக்கணும். ஒரு வாரத்துக்கு அதையும் அவாய்ட் பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா அத்தனூண்டு பிள்ளைக்கு சாப்பிடலன்னு சொல்லி நிறைய பேர் மொபைல் கொடுக்குறாங்க. ஆனா அதனால ஏற்படுற பாதிப்பு தான் இந்த கண்ணாடி போடுறது. இப்போ அது குழந்தை என்ன பாக்குது, அது உள்ள கார்ட்டூனோ எதையோ பாக்குது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா அவங்க வெளியில போய் காக்காவை காமிக்கிறது, குருவியை காமிக்கிறது அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதோட பார்வையும் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தேவையில்லாம நமக்கு அதுக்கு அன்னெசரியா நமக்கு அதுக்குண்டான இது நம்ம அபார்ட் பண்ண முடியும். தட் இஸ் இந்த கண்ணாடி போடுறதுன்றதை நம்மளால குறைக்க முடியும், பவர் இன்க்ரீஸ் ஆகாம தடுக்க முடியும். ஸோ அதெல்லாம் ஈஸியஸ்ட் மெத்தட். குழந்தைங்களை வெளியில விளையாட விடுங்க. அந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் போய் வெளியில விளையாடுவாங்க, கிரவுண்ட்ல விளையாடுவாங்க, இல்ல பீச்ல விளையாடுவாங்க. அந்த மாதிரி விளையாட்டை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ டே லைட் ஆக்டிவிட்டி மஸ்ட் இன்க்ரீஸ் அண்ட் தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்ல ஆக்டிவிட்டி மஸ்ட் ரெடியூஸ். லேடிஸ்க்கு ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அவங்களோட கர்ப்பப்பையில இருக்குமானா, கர்ப்பப்பை வாயில, அப்ப இதுக்குண்டான சான்சஸ் உண்டு. இல்ல டொபாக்கோ ஸ்மோக்கிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா அப்பா மூலமா வரதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்மளால எதெல்லாம் தடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும் கண்டிப்பா. இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த ரெட்டினோபிளாஸ்டோமான்ற கேன்சர் ரத்த கேன்சர் அணுக்களுக்கு உண்டான சம்பந்தம் இல்லை. ஆனா இப்ப நான் சொன்னேன்ல, இந்த ஜெனட்டிக் வியாதியா வர பட்சத்துல இந்த ரெட்டினோபிளாஸ்டோமா வந்த குழந்தைங்களுக்கு பின்னாடி வேற கேன்சர் வரலாம். பிளட் கேன்சரும் வரலாம், இல்ல வேற எங்கேயாவது ஸ்கின்லயும் வரலாம், போன்லயும் வரலாம். சோ இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.